சென்னையில் 10 லட்ச ரூபா பட்ஜெட்டை விட கம்மியான விலையில பிளாட்டு தராங்கன்னா நம்பவே முடியாது. அதுவும் இந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்கிற 2 பார்க்கு 3 ஃபேஸிங் இபி கனெக்ஷன் 40 அடிக்கு அகலமான தார் ரோடு ஃபுல்லி காம்பவுண்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ அம்யூனிட்டிஸோட ரெடி பண்ணியிருக்கிற ஒரு லே அவுட்டு. அதுவும் நேஷனல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 2.4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொக்கேட் இருக்கிற இப்படி ஒரு லே அவுட்ல கால் கிரவுண்டு ஒரு பிளாட்டோட விலை 9 லட்சம்னு சொன்னா ஷாக்கா இருக்குல்ல. அந்த ஷாக்கிங்கான விஷயத்த இந்த லே அவுட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எங்க லொக்கேட்டா இருக்கு, இந்த லே அவுட்டோட டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த லே அவுட் எக்ஸாக்டா ரெட் ஹில்ஸ் டோல்கேட் தெரியும் எல்லாருக்குமே. அந்த ரெட் ஹில்ஸ் டோல்கேட்ல இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. அவுட்டர் ரிங் ரோடு இங்க இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அண்ட் இந்த பக்கம் போனோம்னா நமக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர்லயே சென்னையோட அப்கமிங் கனெக்டிவிட்டிக்கான மேஜர் ரோடான பெரிஃபரல் ரிங் ரோடு வந்து 130 கிலோமீட்டருக்கான ரோடு. அது இங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, எக்ஸாக்டா இது எங்க லொக்கேட் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கிறதுக்காக தான். இந்த இடத்தோட பேரு ஜெகநாதபுரம். இது எப்படி நம்ம ரீச் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரெட் ஹில்ஸ் டோல்கேட் தாண்டி நம்ம ஸ்ட்ரெயிட்டா வரும்போது இந்த ஜிஎன்டி ரோட்ல டிராவல் பண்ணி வந்தோம்னா இந்த கல்கத்தா ஹைவேல ஜனபஞ்சத்திரம்னு உங்களுக்கு ஒரு ஜங்ஷன் இருக்கு. அந்த ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த லேஅவுட் லொக்கேட் ஆயிருக்கு. ஒரு பிரைமான லொகேஷன் தான். ஏன்னா நேஷனல் ஹைவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பக்கத்துல இருக்கு. பக்கத்துல பெரிஃபரல் ரிங் ரோடு வந்து வரப்போகுது. அண்ட் உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடும் இருக்கு. ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த லே அவுட் ஒரு பிரீமியமான லே அவுட்னு நான் சொல்ல வேணாம், இங்கே பிளாட் வாங்கினவங்களே சொல்லுவாங்க. இங்கே பிளாட் வாங்கின மேக்ஸிமம் பீப்புள்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க. இவ்வளோ ஏன் எஸ்ஆர்ஓ ஆஃபீஸில் டிடிசிபி இந்த அப்ரூவ்டு கொடுப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட்லாம் பர்ஃபெக்டாக அந்த அப்ரூவ்டே கொடுப்பாங்க. ஸோ அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க கூட இந்த இடத்துல பிளாட் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்க இந்த லே அவுட்டோட டாக்குமெண்ட்டை எவ்வளோ செக் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த இடத்துல வாங்கியிருப்பாங்க பாருங்க. அதையும் தாண்டி 40 ஃபீட்டுக்கு உங்களுக்கு இந்த ரோடு இருக்குது. எதனால் இந்த 40 ஃபீட்டை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த ரோட்டை பார்த்து ஒரு பைலட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டை டக்குன்னு வாங்கிட்டாங்க. ஏன்னா ரோடு எவ்வளோ அகலமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு அண்ணா நகர், போட் கிளப், கோபாலபுரம் இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். அந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா அகலமாக இருக்கும். அதனால ஏரியாவே நல்லா ரிச்சாக இருக்கும், ரிச்சாக டெவலப் ஆகிருக்கும். இங்கே பிளாட் வாங்கியிருக்க பாதி பேருக்கு மேலே விஐபிஸ் தான். ஸோ உங்களோட வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு விஐபியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்கும்ல. நீங்களே ஒரு விஐபி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். எதனாலனா 9 லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இங்கிருந்து பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், சூப்பர் மார்க்கெட்டு, ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் இருக்கு. இம்மீடியட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வரத்துக்கு இங்க எல்லாமே ரெடியா இருக்கு. இபி கனெக்ஷன் 3 ஃபேஸிங் கொடுத்து வச்சிருக்காங்க. 30 to 40 ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் கிரவுண்ட் வாட்டர் இருக்கும். நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. ஸ்கூல் இங்க முனைக்கு போனோம்னா டான் பாஸ்கோ ஸ்கூல், அப்படியே ரைட்ல போனோம்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. நம்ம லே அவுட்டுக்கு அப்படியே தாண்டி ஒரு 400 மீட்டர் போனோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் வரைக்கும் எல்லாமே இந்த பக்கத்துல இருக்கு. படிக்கிறவங்களா பக்கத்துல வெங்கடேஸ்வரா காலேஜ் இருக்கு. உங்களுக்கு அந்த ரெட் ஹில்ஸ் டோல்கேட் பக்கத்துல வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இன்னும் இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆர்எம்கே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இந்த மாதிரி பாலிடெக்னிக்ல ஆரம்பிச்சு டாக்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த லே அவுட்ல இருக்கிறவங்க தாராளமா படிக்கலாம். எல்லாமே ஈஸியா பக்கத்துல ரீச் பண்ணிக்கலாம். அவ்வளோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயும் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இது எல்லாமே அமைஞ்சிருக்குது. ஸோ நீங்க நடந்து போற தூரத்துல ஆரம்பிச்சு 5 கிலோமீட்டருக்குள்ள நீங்க என்ன வேணாலும் படிக்கலாம். இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒர்க்கு போறவங்களுக்கு கனெக்டிவிட்டி தான் மெயின் ரீசனு. நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட ஒரு கிளைண்ட்ஸ் வராங்க. உங்களுக்கு தெரியுதா தெரியல, வந்து பார்த்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. வர எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்காக தான் வருவாங்க. ப்ரைஸ் எங்கே வேணாலும் கிடைக்கும். இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் சென்னையில் வேற எங்கேயாவது வாங்க முடியாதுன்னா நான் சொல்லலை, கண்டிப்பாக வாங்க முடியும். ஆனால் இந்த மாதிரி ப்ரைம் லொக்கேஷனில் இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிற ஒரு லே அவுட்டில் நல்ல அப்ரிஷியேஷன் இருக்க இடத்துல இந்த ப்ரைஸுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இங்கே உங்களுக்கு லேண்ட் மட்டும் இல்லை, ஹவுஸுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன், சைட் விசிட், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்னாலுமே ஸ்க்ரீனில் டேரக்ட் நம்பர் தான் இருக்குது, டெவலப்பர் நம்பர் தான். நீங்கள் டேரெக்டாகவே டெவலப்பர் கிட்ட பேசிக்கலாம். இது டேரக்ட் சைட் அப்படிங்கிறதுனால இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1490 ரூபாங்க. டிடிசிபி ரேரா அப்ரூவ் இருக்கு, 90% பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இத்தனையும் கொடுக்கறதுன்னு தாண்டி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1490 ரூபாய்க்கு தான் தராங்க. அதுலேயும் நெகோசியேஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நான் அடிச்சு சொல்கிறேன், எங்கேயுமே இந்த டெவலப்மெண்ட் கிடைக்காது. ரீசேலே நம்ம போறோம், ஒரு ரீசேல எடுக்க போறோம்னா கூட இந்த பட்ஜெட்டுக்கு இங்க கிடைக்காது. இவ்வளவு ஏன் நம்ம இந்த லே அவுட்டை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா இன்னொரு லே அவுட் போட்டிருக்காங்க. அவங்க 1650 ரூபா போட்டிருக்காங்க. அதை விட நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபா கம்மியா தான் போட்டிருக்கோம். மார்க்கெட் பிரைஸை விட கம்மியான பிரைஸ் கொடுக்க முடிஞ்சதுக்கு முக்கிய காரணமே இது ஓன் ப்ராஜெக்ட்.
ஓன் டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங் கிடையாது. அதனால உங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல கொடுக்க முடியுது. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே இங்க பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளவு சைஸ் வேணாலும் பக்கத்துல வாங்கிக்கலாம். 40 அடி ரோட்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 5-6 பிளாட் தான் இருக்கும். ஸோ ஒரு கம்மி பட்ஜெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இமீடியட்டா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா இங்க வாங்கியிருக்க முக்காவாசி விஐபிஎஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஜட்ஜி சார் வாங்கியிருக்கிறாரு, எஸ்ஆர்ஓ சார் வாங்கியிருக்கிறாரு, பைலட் சார் வாங்கியிருக்கிறாரு. இவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆக போகுதுன்னு. ஸோ அதனால தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் டக்குன்னு டிசைட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுங்க, நல்ல ரிட்டர்ன் போகுங்க. நான் சும்மாலாம் சொல்லலை. ஏன்னா இங்கிருந்து 10 கிலோமீட்டர்ல உங்களுக்கு ரெட் ஹில்ஸ் டோல்கேட் சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல உங்களுக்கு கவர்மெண்ட்டு ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க, ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வருது. சென்ட்ரல்ல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி பாருங்க, சென்ட்ரல் ஸ்டேஷன் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஏரியா சென்ட்ரல் ஸ்டேஷனால டெவலப் ஆயிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதுல்ல. அதே மாதிரி தான் ஃபியூச்சர்ல ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த மெட்ரோ ஸ்டேஷனை பேஸ் பண்ணி இந்த இடமும் டெவலப் ஆகும், கண்டிப்பா நடக்கும். இவ்வளோ டெவலப்மெண்ட்டையும் தாண்டி கவர்மெண்டோட அடுத்த ஒருங்கிணைந்த நீதிமன்றம், எல்லா கேஸுக்கும் வேற வேற நீதிமன்றம் இருக்குல்ல, எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு நீதிமன்றமா இங்கே டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம சைட்ல இருந்து 3 கிலோமீட்டர் தான். ஸோ இத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸ் டெவலப் பண்ணிட்டு இத்தனை ரோட் ஃபெசிலிட்டிஸ் டெவலப் பண்ணிருக்கிறதுனால நல்ல ரிட்டர்ன் சாலிடா எடுக்கலாம். இந்த லே அவுட்டை 8 ஏக்கருக்கு பிரம்மாண்டமா ரெடி பண்ணியிருக்கிறாங்க. 2 பார்க் வச்சு கவர்மெண்ட்டுக்கான கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து பாக்ஸ் பீஸா, எதுவுமே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பிளாட்டே கிடையாது, எல்லாமே பாக்ஸ் பீஸா பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ 75 பிளாட் கிட்ட அவைலபிளா இருக்கு. 210 பிளாட்டா போட்டது இப்போ 75 தான் அவைலபிளா இருக்கு. கார்னர் பிளாட்டு ஃபியூ பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இமீடியட்டா வந்து பாருங்க, இமீடியட்டா டிசைட் பண்ணுங்க. அப்புறமா கார்னர் பிளாட்ஸ் அவைலபிளா இருக்காது. 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்ட் ஆகிறது. மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் பக்கத்துல வாங்கிக்கலாம். ஆவரேஜா எல்லா பிளாட்டுமே 1000 ஸ்கொயர் ஃபீட் தான். 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கிறது ஒரு ஃபியூ பிளாட்ஸ் மட்டும் தான், ஒரு 7-8 தான் அவைலபிளா இருக்கும். ஸோ இமீடியட்டா நல்ல கம்மி பட்ஜெட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கங்க. 90% பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ், டைரக்ட் ஓனர் சேல் பண்றதுனால இந்த பிரைஸ் கொடுக்க முடியுது. ஸோ இந்த சைட்டுக்கு சைட் விசிட் வரணும், டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், எந்த டவுட்னாலும் ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல்ல நீங்க இன்னைக்கு நேத்தா பார்த்துட்டு இருக்கீங்க, பல நாள் பார்த்துட்டு இருப்பீங்க, நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ரெகுலரா போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க விரும்புற ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பா இந்த சேனல் பார்த்து வாங்க முடியும். நன்றி.